உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். டேய் என்னடா உனக்கு காது கேட்காதா? ஒரு அர்ச்சனை தட்டு குடுறான்ற. சரிண்ணா சரிண்ணா, ஒன்னும் பிரச்சனை இல்லண்ணா. இங்க ஒரு இம்சை, நீங்க என்ன சொல்றீங்களோ அந்த மாதிரியே செஞ்சிடலாம். நான் சொன்ன அமௌண்ட்டை மட்டும் மறந்துடாதீங்க. கைத்தட்டி கூப்பிடுற, என்ன பார்த்தா உனக்கு எப்படி இருக்குது? தொலைச்சிடுவேன். எவ்வளோ? காது கேக்குதானே தெரியல. இந்தா அண்ணா, நான் முடிச்சிடுறேண்ணே. பண்ணிடுறேண்ணே. நீங்க ஒன்றும் யோசிக்காதீங்க, நான் பாத்துக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒரு நிமிஷம் லைன்ல இருங்கண்ணா. ஏண்டா போன் பேசினுக்கிறேன், அறிவில்ல? டிஸ்டர்ப் பண்ற நீ என் போனை கட் பண்ண சொல்றியா? ஏய் எவ்வளவு கனவுடா, எவ்வளவு திமிருடா யாங்கிட்டே வந்து போனை கட் பண்ண சொல்லுவ? தம்பி அடிக்காதப்பா அடிக்காதப்பா, பாவம்பா அடிக்காதப்பா, விட்டுருப்பா. மணி அடிக்கிறான். என்ன சத்தம் அங்க? அதுவா, பக்கத்துல ஏதோ சண்டை. என்கிட்டயே வாழாட்டியா? என்னடா சண்டை? யாருக்கிட்ட? அது நமக்கு தேவையில்லம்மா, நாம நம்ம வேலைய பாப்போம். டேய் இனிமே உன்னை இந்த கோயில் பக்கமே பார்க்க கூடாது. போடா. நீ அஞ்சலியோட ஃப்ரெண்டா இருக்கலாம், அதுக்காக அவ கைய பிடிப்பியா? அவ ஏன் அஞ்சலி, என் வைஃப். நீ பண்ணது தப்பு இல்ல, ரொம்ப ரொம்ப தப்பு. ஐயோ ஐயோ, நீ பண்ண தப்புக்கு ஏதோ என்னால முடிஞ்ச ஒரு சின்ன தண்டனை. முருகா, ஏன் என்னாச்சு? ஏன் ஃபீலிங்கா உட்கார்ந்துட்டு இருக்க? ஏ முருகா, கூப்பிட்டா என்ன ஏதுன்னு கேட்க மாட்டியா? அது எங்களுக்கு தெரியாதா? ஏன் மூஞ்ச இப்படி உம்முன்னு வச்சிருக்க? நீ வாங்கின கப்பல் ஏதாவது கடல்ல கவுந்து போச்சா? என்ன இவன் எப்ப பாரு சிரிச்சு சிரிச்சு ஏதாவது பேசுவான். இன்னைக்கு ஏதோ பறி கொடுத்த மாதிரி உட்கார்ந்திருக்கான். சிப்ஸ் சிப்ஸ் சிப்ஸ். ஏய் மணி, இது பூக்கடடா. சிப்ஸ் சிப்ஸ் சிப்ஸ். சிப்ஸ் இல்லடா, பூ. மா, என்னாச்சுமா அந்த முருகனுக்கு? எந்நேரமும் அலைப்பாயுதே மாதவன் மாதிரி சிரிச்சுட்டே இருப்பான். இப்பயே மூஞ்ச உம்முன்னு வச்சிருக்கான். பாவமா இருக்கான். எப்படி சிரிப்பான்? நடந்த சம்பவம் அப்படி. என்னாச்சு அப்புறம்? அதுவா,
ஒரு கிராக்கி அர்ச்சனை தட்டு வாங்க வந்தானா, அவனுக்கு இவனை பத்தி தெரியல. அவன் பாட்டுக்கு போன் பேசிட்டு இருந்தான். இவனுக்கு ஒண்ணும் புரியாம பே பே பேன்னு கத்துனான். அவன் இவனை புடிச்சு கண்டபடி அடிச்சிட்டான். இதுதான் நடந்துச்சா? நான் கேட்டப்ப சொல்லவே இல்ல. உன்கிட்ட சொல்லியிருந்தா நீ போய் தடுத்திருப்பியா? நீ வேடிக்கை பார்த்துட்டு இருந்தியா? நான் என்னக்கா பண்றது? என்னையும் நசுக்கிட்டானா? ஏக்கா 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 நில்லு, நான் வரேன். முருகா வா போலாம். எந்திரி வா. ஆளு பார்க்க மலை மாடு மாதிரி இருக்கல்ல, வாய் தானே பேச வராது, கை கால் நல்லா தானே இருக்கு. ஒன்ன ஒருத்தன் அடிச்சிருக்கான், அவன் கிட்ட அடி வாங்கிட்டு அமைதியா நின்னியா? போற வரவங்கள உன்னை அடிக்கிறதுக்கு தான் உன் அம்மா உன்னை வளர்த்து விட்டாங்களா? திருப்பி அடிக்க மாட்ட? ஒரு எறும்ப நம்ம அடிச்சா அது திருப்பி கடிக்கும். அதான் எல்லா உயிரோட குணம். பெரிய இவரு யார் அடிச்சாலும் வாங்கிட்டு வருவாரு. இங்க பாரு, இப்படி போற வரவெல்லாம் உன்னை போட்டு அடிச்சிருக்கான், நீயும் அத வாங்கிட்டு அழுதுட்டு உட்கார்ந்துருக்கியா? உனக்கு வெக்கமா இல்ல? எங்க அவன்? யார் அவன்? எங்க? யார் அவன்? அக்கா நான் காட்டுறேன், நீ வா. எனக்கு தெரியும், நீ வாக்கா. அக்கா நீ வாக்கா. வா. வா. வாக்கா. ஐ. ஓ. இப்போதைக்கு சிட்டிலேயே இதுதான் சார் ரொம்ப பெரிய பில்டிங். இது வரைக்கும் நிறைய பேர் பார்த்துட்டு போயிருக்காங்க சார். இதுக்கு டிமாண்ட் ரொம்ப ஜாஸ்தி சார். இன்னைக்கு கூட ஒருத்தர் அட்வான்ஸ் கொடுக்குறேன்னு சொன்னார் சார். அவருக்கு இந்த பில்டிங்கை ரொம்ப பிடிச்சி போச்சு சார். அட்வான்ஸ் கம்மிங்கிறதுனால வேணான்னு சொல்லிட்டோம். ஓனர் கொஞ்சம் யோசிக்கிறாரு. நீங்க ஓகேன்னா சொல்லுங்க, நான் பேசி முடிச்சு தரேன். இது ரொம்ப பிஸியான ஏரியா சார். சாதாரணமா ஒரு டீ கடை போட்டா கூட நல்ல சேல்ஸ் ஆகும். யோசிச்சு பாருங்க பேபி. இருங்க, ஒரு உங்களுக்கு பிக் பிடிச்சதா எடுத்துக்கிறேன். சொல்லுங்க. சரி சரி. ஏங்க இது பாருங்க, இது ஓகேவா? நல்லா தான் இருக்கு பேபி. சார் அட்வான்ஸ் வாடகை எவ்வளோ? 25,000 சார். 25,000. இப்பதான் பிசினஸே ஸ்டார்ட் பண்றோம். 25,000னா ரொம்ப ஜாஸ்தி. கொஞ்சம் பார்த்து ஏதாவது பண்ண முடியுமா? சார் நான் ஓனர் சொன்னதை தான் சார் சொல்றேன். எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. இதுக்கப்புறம் நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். சரி தம்பி, ஓனர் கிட்ட நாங்களே பேசுறோம். ஓகே மேம். ஓகே சார். சரி. கேசவா, கடை நல்லா தான் இருக்கு. பிஸியான ஏரியா வேற, வியாபாரம் நல்லா நடக்கும். வாடகையை பத்திலாம் நம்ம கவலைப்பட வேண்டாம். ஓனர் கிட்ட பேசி பாப்போம். குறைக்கலனாலும் நாம இந்த கடையை எடுத்துக்கலாம். என்ன சொல்ற? நீ ஹாப்பி தானே? அட்ரஸே இல்லாம தெரிஞ்ச எனக்கு நீ அட்ரஸ் கொடுக்குறேன்னு சொல்ற. சந்தோஷம் தான், வேற என்ன. ரொம்ப சந்தோஷம். சரி, ஓனர் கிட்ட போய் பேசலாம். வா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.